நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் போகிறோம். ஓகேங்களா? லெட்ஜர் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டதும், இப்போ வழக்கம் போல தான். இது எல்லா இடத்துலயும் இது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இத பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, நமக்கு எங்க இருக்கோம், எந்த லெவல்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம்ன்றது நமக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? நம்ம இப்போ எப்பவுமே ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். இங்க நம்ம நெறைய பில் வாங்கி வச்சுட்டு இருந்திருக்கோம். கஸ்டமர்ஸ்ட்ட அவங்க வந்து நெறைய பில்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். அப்புறம் இன்வாய்ஸ் நெறைய வாங்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வவுச்சர் நெறைய வாங்கி வச்சிருக்கோம். இது எல்லாத்தையுமே வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஜர்னல் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஜர்னல் போட்டிருக்கோம். ஜர்னல் போட்டு முடிச்சிட்டோம். ஜர்னலைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதுவரைக்கும் 2 கிளாஸ்ல நம்ம ஜர்னல்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜர்னல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஜர்னல்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம அழகா ஒரு லெட்ஜர் போட்டுற வேண்டியதுதான். ஓகே. அதுக்கு முன்னாடி ஜர்னல்னா என்னது, லெட்ஜர் லைட்டா பார்த்துடலாம். ஜர்னல் அப்படின்றது ஒரிஜினல் புக் ஆஃப் என்ட்ரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி டிரான்சாக்ஷன், அதாவது சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து முதல் என்ட்ரி ஜர்னலுக்கு தான் வருது. ஓகேங்களா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து முதல் என்ட்ரி ஜர்னலுக்கு தான் வருது. அதனால இத வந்து என்ன சொல்றாங்க, ஒரிஜினல் புக் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜர்னல் பண்றோம்ல, அததான் ஜர்னல் பண்றத தான் அவங்க வந்து ஜர்னலைசிங் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். செகண்ட் வந்து லெட்ஜர். லெட்ஜர் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பிரின்சிபல் புக் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இந்த புக் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம இத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இத பார்த்துட்டோம். இந்த பிரின்சிபல் புக் ஆஃப் என்ட்ரிய பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, கிளியர் கட்டா ஒரு அக்கவுண்டோட ஓகேங்களா? ஒரு அக்கவுண்டோட எல்லா டீடைல்ஸையும் நம்மளால இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியும். ஃபுல் பிக்சரையும் நம்மளால இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால இத வந்து பிரின்சிபல் புக் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெட்ஜர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த T அக்கவுண்ட் ஷேப்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க T அக்கவுண்ட் ஷேப், இங்க ஒரு டெபிட், இங்க ஒரு கிரெடிட். நான் அடுத்து உங்களுக்கு அந்த ஃபார்மேட்ட காட்டுறேன். இப்போதைக்கு நான் சும்மா போட்டுருக்கேன். ஓகேங்களா? அடுத்து நான் அந்த ஃபார்மேட் காட்டுறேன். அடுத்து த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் ஜர்னல் டு இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்ஸ். ஓகேங்களா? ஜர்னல்ல நம்ம போட்டிருக்கிற ஒரு விஷயத்தையும் இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்ஸுக்கு நம்ம பார்த்துறது தான் லெட்ஜரிங். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் வந்து லெட்ஜர் வந்து ஜர்னல்ல இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஒரு இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்டுக்கா நம்ம மாத்த போறோம். இதுதான் லெட்ஜர் அப்படின்றது. சாரி, இத தான் நம்ம வந்து போஸ்டிங்னு சொல்றோம். இதுதான் நம்ம போஸ்ட் பண்றதுன்னு சொல்றோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? சாரி. நம்ம ஜர்னல்ல இருந்து ஒரு ஒரு என்ட்ரி நம்ம லெட்ஜருக்கு கொண்டு போறோம் இல்லைங்களா? அதுதான் வந்து நம்ம போஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். ஜர்னல்ல இருந்து ஒரு ஒரு என்ட்ரியும் நம்ம லெட்ஜருக்கு கொண்டு போறது தான் நம்ம வந்து போஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜர்னல்ல இருக்கிற ஒரு ஒரு அக்கவுண்ட்டும், அதாவது நம்ம கேஷ் அக்கவுண்ட், டெபிட், கேபிட்டல் அக்கவுண்ட்னு பார்த்திருப்போம். பேங்க் அக்கவுண்ட், டெபிட், கேஷ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ரெண்ட் அக்கவுண்ட், டெபிட், கேஷ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இதுல பார்த்த ஒரு ஒரு அக்கவுண்ட்டுக்கும் ஒரு ஒரு பேரு, ஜர்னல்ல இருக்கிற ஒரு ஒரு பேருக்குமே ஒரு ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட் தனித்தனியா இருக்கும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம ஜர்னல்ல பார்த்த ஒரு ஒரு பேருக்கும் தனித்தனியா ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு அக்கவுண்ட்ல பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப கேஷ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. இப்ப நம்ம கையில கேஷ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா, கேஷ் அக்கவுண்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளால லெட்ஜர் வச்சு தான் அத வந்து ஈஸியா பார்க்க முடியும். ஜர்னல் வச்சு பார்க்க முடியாது. ஜர்னல் வச்சு பார்க்கறது கஷ்டம். ஏன்னா நெறைய பேஜஸ்ல இருக்கும். நம்மளால கரெக்ட்டா பார்க்க முடியாது. ஏன் அப்படின்றத நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இப்போ வந்து லெட்ஜர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து டி ஷேப்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுதான் அந்த டி ஷேப்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த டி ஷேப்னு சொல்றாங்க. இங்கிட்டு ஒரு டெபிட் இருக்கும். இங்கிட்டு ஒரு கிரெடிட் இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து டி ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட் குடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம டேட் குடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா பர்ட்டிகுலர்ஸ் 2 2 அக்கவுண்ட். எந்த அக்கவுண்ட்லேருந்து டெபிட், எந்த அக்கவுண்ட்டுக்காக டெபிட் பண்ணியிருக்கிறோம். எந்த அதே மாரி எந்த அக்கவுண்ட்லேருந்து இப்போ நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? கிரெடிட் பண்ணுறோம், ட்ரஸ்ட் பண்ணி நம்ம ஒருத்தவங்களுக்கு குடுத்துருக்குறோம். அப்ப எந்த அக்கவுண்ட்லேருந்து பணம் வரும்? எந்த அக்கவுண்ட்லேருந்து பணம் வரும் அப்படின்றது இந்த சைட்ல நம்ம போட்டுருப்போம். அதுக்கப்புறமா ஜர்னல் ஃபோலியோன்றது என்னன்னு சொன்னா, நம்ம ஜர்னல் அக்கவுண்ட்ஸ்ல நெறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம ஜர்னல் அக்கவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நெறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துட்டு இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன்ல இருந்து தான் நம்ம இங்க போடுறோம். அப்போ என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த ஜர்னல்ல எந்த பேஜ்ல இது வந்து என்டர் ஆயிருந்துச்சோ, அந்த பேஜ் நம்பர இங்க கொண்டு வந்து போட்டுர்றாங்க. அப்பதான் நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வசதியா இருக்கும் அப்படின்றதுனால, இத வந்து போட்டுருக்காங்க. ஓகேங்களா? ரெஃபரன்ஸ்க்கு வசதியா இருக்கும் அப்படின்றதுனால இத போட்டுருக்காங்க. அதான் அதுதான் ஜர்னல் ஃபோலியோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றத நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? இதுதான் லெட்ஜருடைய ஃபார்மேட். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து நெக்ஸ்ட் நம்ம ஜர்னல். ஆல்ரெடி இத நம்ம பார்த்தது தான். இது வந்து என்ன இந்த ஸ்டெப் சும்மா லைட்டா சொல்றேன். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுல வந்து என்ன நடந்திருக்குது? ஒருத்தர் வந்து 1,00,000 கேப்பிட்டல் போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் கேஷ் அக்கவுண்ட் டெபிட், கேப்பிட்டல் அக்கவுண்ட். ஓகேங்களா? 2வது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல போய் ஒரு ரூ. 10,000 போட்டிருக்கோம். கேஷ் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு ரூ. 10,000 எடுத்து பேங்க் அக்கவுண்ட்ல போட்டிருக்கோம். அது 2வது. அதுக்கப்புறமா சேல்ஸ் வந்து ஒரு ரூ. 60,000 சேல்ஸ் நடந்திருக்குது. ஓகேங்களா? அது 3வது. 4வது
ரெண்ட் அக்கவுண்ட்டுக்கு நம்ம ஒரு ரெண்ட்டுக்குன்ட்டு ஒரு ரூ. 5000 கட்டியிருக்கோம். ரெண்ட்டுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ரூ. 5000 கட்டியிருக்கோம். இந்த 4 ஜர்னல் டிரான்சாக்ஷன்ஸையும் வச்சுக்கிட்டு நம்ம ஜர்னல்ல பார்த்துக்கலாம். லெட்ஜர் பார்த்துக்குவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இத வச்சு பார்த்தாலே நமக்கு ஓரளவு கிளியர் கட்டா புரிஞ்சிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ இதுதான் கேஷ் அக்கவுண்டோடைய லெட்ஜர். ஓகேங்களா? இப்போ இதுதான் கேஷ் அக்கவுண்டோட லெட்ஜர். நம்ம இப்போ முன்னாடியே ஃபர்ஸ்ட் பார்த்திருந்தோம் இல்லையா? லெட்ஜர் வந்து ஒரு பிரின்சிபல் என்ட்ரின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? பிரின்சிபல் புக் ஆஃப் என்ட்ரின்னு சொல்லிட்டு, இதில் எல்லா எல்லா என்ட்ரிஸும் இதில் வந்துரும். எல்லா என்ட்ரிஸுமே இதில் வந்து தெளிவாக வந்துரும். இது ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னாலே போதும், நம்ம கேஷ் அக்கவுண்ட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? கேஷ் அக்கவுண்ட்டில் என்ன இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு ஃபுல் பிக்சர் ஆஃப் ஈச் அக்கவுண்ட்ஸ் நம்ம இதில் பார்க்க முடியுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து டி ஷேப்ட் அக்கவுண்ட். இது வந்து டி ஷேப்ட் அக்கவுண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது வந்து டி ஷேப்ட் அக்கவுண்ட்டாக இருக்குது. அடுத்து இந்த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் ஜேர்னல் டு இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்ஸ், அதுதான் போஸ்டிங் நம்ம சொல்கிறோம். அதுதான் போஸ்டிங் சொல்கிறோம். என்ன போஸ்டிங் சொல்கிறாங்க? இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேஷ் அக்கௌண்ட்னு இருக்குது பார்த்தீங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேஷ் அக்கௌண்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு இந்த ஜேர்னல் என்ட்ரிஸில் போய் கேஷ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே ஒரு கேஷ் கிடக்குது, அதுக்கப்புறமா இங்கே ஒரு கேஷ் கிடக்குது, அதுக்கப்புறமா இங்கே ஒரு கேஷ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு கேஷ் இருக்குது. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த கேஷ் அக்கௌண்ட்ல எழுதுறோம் பார்த்தீங்களா? இதுதான் அவங்க போஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜேர்னல்ல இருந்து இந்த கேஷ் அக்கௌண்ட்ல கொண்டு வந்து ஒரு என்ட்ரியா போடுறது தான் அவங்க வந்து போஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இந்த கேஷ் அக்கௌண்ட்ல உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா இந்த லெட்ஜர் அக்கௌண்ட் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடலாம். இதில் எவ்வளோ டெபிட் இருக்குது, கிரெடிட் இருக்குது, ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அழகாக பேலன்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? நீங்கள் எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஆனால் இதுவே நீங்கள் ஜேர்னல் அக்கௌண்ட்டை தூக்கிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் டேட் வைஸாக என்ட்ரி பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாத்தையும். எல்லா அக்கௌண்ட்டும் டேட் வைஸாக என்ட்ரி ஆகியிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு கேஷ் இருக்கும், அப்புறம் திடீர்னு இங்கே ஒரு கேஷ் இருக்கும், அப்புறம் திடீர்னு இங்கே ஒன்று கிடக்கும், இங்கே ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு 10 பேஜ் தள்ளி இன்னொன்று இருக்கும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஒரு டிடிஎஸான டாஸ்காக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இப்போ என்ட்ரி என்ன எப்படி போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 10,000 சாரி 1 லேக்னு போட்டிருக்காங்களா? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 1 லேக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா? 1 லேக் போட்டதும் நம்ம டெபிட் சைடில் கொண்டு போய் ஒரு 1 லேக்கை போட்டுற வேண்டியதான். டெபிட் சைடில் கொண்டு 1 லேக்கை போட்டுற வேண்டியதான். 1 லேக்கை போட்டுட்டு அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் வந்து டெபிட்னா நமக்கு என்ன தெரியும்? ஓ பண்ணுறேன்னு நமக்கு தெரியும் இல்லையா? டெபிட்னா ஐ ஓன்னு அர்த்தம். சரி, யாருக்காக கொடுக்கறதுக்கு, யாருக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுக்கறதுக்காக நான் வச்சிருக்கேன். கேபிட்டல் கிட்ட இருந்து நான் கடன் பெற்றிருக்கேன். டூ கேபிட்டல் அக்கௌண்ட் அதை நம்ம இங்கே போடணும். நமக்கு டெபிட்னா நமக்கு என்ன தெரியும்? ஐ ஓன் தெரியும். ஐ ஓன் தெரியும். யாருக்கு நான் ஓ பண்ணுறேன்றது நமக்கு தெரியணும்ல ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு நான் ஓ பண்ணுறேன் அப்படின்றது எங்கே கொடுத்துருப்பாங்க? அடுத்த லைனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டெபிட்டை வந்து எங்கேருந்து எடுத்திருக்கீங்க? கேஷ் அக்கௌண்ட்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்த டெபிட் எடுத்து நீங்கள் மேலே போட்டீங்க, ஃபஸ்ட்டு போட்டீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் போட்டீங்க ஐஓ அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ரெண்டாவது நான் யாருக்கு ஓ பண்ணுறேன்னு நமக்கு தெரியணும்ல, அதுக்கு நீங்கள் ரெண்டாவது லைனில் பார்க்குறீங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? டூ கேபிட்டல் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நீங்கள் யாருக்கு ஓ பண்ணுறீங்க? கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நான் ஓ பண்ணுறேன். ஓகேங்களா? அதுதான் நம்ம இங்கே போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், போஸ்டிங் முடிஞ்சு. ஒரு போஸ்டிங் முடிஞ்சு. அடுத்து ரெண்டாவது போஸ்டிங் இங்கே பாருங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் டெபிட், கேஷ் அக்கௌண்ட்டில் ஒரு கிரெடிட் இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரெடிட்டை பார்த்ததும் நம்ம என்ன போட்டுடலாம்? அழகாக இங்கே தூக்கி ஒரு கிரெடிட்டை போட்டுடலாம். கிரெடிட் சைடில் நம்ம ஒரு 10,000 ரூபாய் கிரெடிட் போட்டுடலாம். கிரெடிட்டை போட்டுட்டு நான் கிரெடிட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ஒருத்தரை நம்பி கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? நான் யாரை நம்பி கொடுத்துருக்குறேன்? யாருக்கிட்ட இருந்து எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முந்தின லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்க. பேங்க்ல இருந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுப்பா? பை பேங்க். ஹூ வில் ரீபே த அமௌண்ட் அப்படின்னு சொன்னால் பை பேங்க். அவ்வளோதான். இதுதான் பை பேங்க்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் இன்னொரு போஸ்டிங். அடுத்து இன்னொன்று சேல்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க பாருங்க. சேல்ஸ் அக்கௌண்ட்டில் கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் அக்கௌண்ட்டில் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருக்காங்களா? நம்ம அந்த டெபிட் தூக்கி அப்படியே இங்கே போட்டுற வேண்டியதான். டெபிட் சைடில் போட்டு விட்டுற வேண்டியதான். நான் டெபிட் பண்ணியிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் டெபிட் பண்ணியிருக்கேன். யாருக்கு நான் ஓ பண்ணுறேன்? இந்த பணத்தை நான் யாருக்கு ஓ பண்ணுறேன்? டூ சேல்ஸ். அது இங்கே கொடுத்துருக்காங்க, அடுத்த லைன்லேயே கொடுத்துருக்காங்க. சேல்ஸுக்கு நான் ஓ பண்ணுறேன். அப்போ டூ சேல்ஸ் நம்ம போட்டுற வேண்டியதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து ரெண்ட் சைடில் பாருங்கள். கடைசி இதில் ரெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிரெடிட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் சைடில் கொண்டு போய் கேஷு கிரெடிட் சைடில் போட்டு விட்டுட்டு கிரெடிட் ஆகிருக்குது, நான் ட்ரஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன். அப்போ யாருக்குப்பா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் ரெண்ட் அக்கௌண்ட்டு கொடுத்துருக்கோம். அப்போ யார் கொடுப்பாங்க நமக்கு? ஹூ வில் ரீபேதுனா பை ரெண்ட். ஓகேங்களா? இதுதான் போஸ்டிங். இதுதான் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் லெட்ஜரில். இவ்வளோதான். இது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜேர்னல் மட்டும் போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜேர்னலை மட்டும் நம்ம சூப்பராக போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஈஸியாக வந்து லெட்ஜர் போட்டுடலாம்.
இங்க இருக்கிறது ஜர்னல்ல இருக்கிறத அப்படியே தூக்கி நம்ம லெட்ஜர்ல போட போறோம். அவ்வளவுதான். வேற எதுவும் பெரிய விஷயம் இருக்காது. ஓகேங்களா? அடுத்து கேபிட்டல் அக்கவுண்ட். கேபிட்டல் அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க இருக்குது பாருங்க. இதுல வந்து கிரெடிட் இருக்குது. கேபிட்டல் அக்கவுண்ட் வந்து கிரெடிட் இருக்குது. ஸோ நம்ம கிரெடிட் சைட்ல போய் கேபிட்டல் அக்கவுண்ட் போட்டுக்க வேண்டியதுதான். நான் ட்ரஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு குடுத்துருக்கேன்ல, அது யாருக்கு குடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்குது. கேஷ் அக்கவுண்ட்ல. ஸோ யாரு குடுப்பாங்கன்னு சொன்னா, பை கேஷ். ஓகேங்களா? இதுதான். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போட்டிருக்கிறோம். சேல்ஸ் அக்கவுண்ட்டுக்கு போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறமா ரெண்ட் அக்கவுண்ட்டுக்கு போட்டிருக்கிறோம். இது எல்லாமே நமக்கு சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து கடைசியா முக்கியமான ஒரு இது பேலன்சிங். லெட்ஜர வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லெட்ஜர வந்து நம்ம பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம டைரக்ட்டாவே பார்த்துடலாம். ஒரு லெட்ஜர வந்து நம்ம பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, 2 சைடு ஒரு டெபிட் சைடு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிரெடிட் சைடு இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட்ல ஒரு டெபிட் சைடு இருக்கும். ஒரு டெபிட் சைடு இருக்கும். ஒரு கிரெடிட் சைடு இருக்கும். இந்த டெபிட், இந்த கிரெடிட். இது 2யும் டிஃபரன்ஸ் எடுத்துறணும். ஓகேங்களா? இது 2ஓட டிஃபரன்ஸும் எடுக்கணும். அப்ப 2ஓட டிஃபரன்ஸும் எடுக்கணும்னு சொன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு டெபிட் சைடுல 1,60,000 இருக்குது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? 1,60,000 இருக்குது. அதுவே கிரெடிட் சைடுல பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு எவ்வளோ இருக்குது? 60,000 இருக்குது. ஓகேங்களா? 60,000 இருக்குது. அப்போ எந்த சைடு வந்து ஜாஸ்தியா இருக்குது? டெபிட் சைடு தான் ஜாஸ்தியா இருக்குது. ஓகேங்களா? டெபிட் சைடு தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ டெபிட் சைடுல எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குதோ, டெபிட் சைடுல ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இது 2யுமே நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 1,00,000 கிடைக்குது. ஸோ 1,00,000 வந்து டெபிட் சைடு ஜாஸ்தியா இருக்குது. கிரெடிட் சைட விட டெபிட் சைடு வந்து 1,00,000 ஜாஸ்தியா இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? பை பேலன்ஸ்ன்னு சொல்லி கிரெடிட் சைடுல போட்டு, பை பேலன்ஸ்ன்னு சொல்லி கிரெடிட் சைடுல போட்டு அந்த 1,00,000 எழுதிருவாங்க. ஓகேங்களா? இதுதான் இங்க அடுத்து குடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் த டோட்டல் அமௌண்ட் ஆன் த டெபிட் சைடு எக்ஸீட்ஸ் த கிரெடிட் சைடு. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா, டெபிட் சைடுல இருக்கிறது கிரெடிட் சைட வந்து எக்ஸீட் பண்ணிருச்சு. அப்படி எக்ஸீட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இத வந்து டெபிட் பேலன்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கணும். நம்ம வந்து இத வந்து டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இங்க இங்க நமக்கு ஜாஸ்தியா வருது பார்த்தீங்களா சம்மு, இந்த 1,00,000 சம் எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா? அத வந்து இங்க போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன். ஓகேங்களா? பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 1,00,000ன்னு சொல்லி போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்த நாள் இந்த இந்த என்ட்ரி வந்து ஏப்ரல் 30th போட்டிருக்காங்கன்னு சொன்னா, அடுத்த நாள் வந்து நம்ம டூ பேலன்ஸ் 1,00,000 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஏன்னா இந்த 1,00,000 வந்து டெபிட் சைடுல தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்க கேஷ் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னா, நமக்கு இத பார்த்து அழகா தெரியும். 1,00,000 வந்து நமக்கு கேஷ் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இருக்குது நமக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? கேஷ் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் வந்து நமக்கு 1,00,000 இருக்குது. அடுத்து இதே தான் கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு. இப்ப கேபிட்டல் அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு எந்த சைடு ஜாஸ்தி இருக்கும்? கிரெடிட் சைடு தான் நமக்கு ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா கேபிட்டல் அக்கவுண்ட் எப்பவுமே கிரெடிட் சைடுல தான் இருக்கும். ஸோ இங்க கேபிட்டல் சைடுல ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 1,00,000 என்ட்ரி இருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டெபிட் சைடுல எந்த என்ட்ரீஸுமே இல்ல. அதனால அவங்க பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, டூ பேலன்ஸ் கேரிட் டவுன் சொல்லி போட்டு 1,00,000 போட்டாங்க. ஓகேங்களா? இத இத இந்த இந்த பேலன்ஸ வந்து பை பேலன்ஸ்ன்னு சொல்லி இங்க கொண்டு வந்திருப்பாங்க. கிரெடிட். ஸோ கேபிட்டல் அக்கவுண்ட்ல எவ்வளோ கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது? 1,00,000 கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் பேலன்சிங். இந்த பேலன்சிங் எதுக்கு தெரிய வேண்டியிருக்கும்னா, நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் நம்ம அடுத்து பார்ப்போம் இல்லைங்களா? அந்த ட்ரையல் பேலன்ஸுக்கு இந்த பேலன்சிங் வரும். ஸோ இப்போ அதுதான் நம்ம மெயினா பேசிக்கா நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இதே தான் மற்ற அக்கவுண்ட்ஸ்க்கும் பேங்க் அக்கவுண்ட் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் அக்கவுண்ட், ரெண்ட் அக்கவுண்ட் எல்லாத்துக்குமே இதுதான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. இந்த வீடியோஸ் புடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.